அட என்னதான்ப்பா நடக்குது? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி மண்டே நைட்ராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல பேருக்கு பலவிதமான குழப்பத்தை இந்த வாரம் மண்டே நைட்ரால் உருவாக்கிச்சு. அதுலேயும் பிராக் லெஸ்னரை என்னப்பா எப்படி காட்டிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலி இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ராக்கு பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னர் வந்திருப்பார். அவருடைய ரெசல்மனியா ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக பிராக் லெஸ்னர் வந்திருப்பார். ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடி பாலியம்மனை பயங்கரமாக ஊடுகுட்டி அடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து செத் ராலின்ஸ். ஸோ பாலியம்மன் இதனால் வரமாட்டார் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். இதை பற்றி இந்த வாரம் செத் ராலின்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே பாலியம்மன் வந்திருப்பார். ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் வந்து பாலியம்மனை கற்றுக்கணுங்க. ஏன்னா அவ்வளோ அடி அடித்து ரத்தம் பொலன்னு இருந்து கோடி ரோட்ஸுக்கு அடி காயமே இல்லை. ஆனால் செத் ராலின்ஸ் போட்டதில் கரெக்டாக பாலியம்மனுக்கு அடிபட்டுருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒத்த கண்ணு பாருங்கள் இன்னும் சவந்துருக்குது. 2 வாரம் ஆச்சு, இன்னும் பாலியம்மனுக்கு ஒத்த கண்ணு சவந்துருக்குது. இதுக்கும் மேலே மூக்கில் ஒரு கோடு. ஸோ செத் ராலின்ஸ் அடித்த அடியில் உண்மையிலேயே பாலியம்மனுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத எந்தவித ப்ரூஃபும் இல்லாமல் அவருடைய முகத்தை பார்த்தாலே சொல்லிக்கலாம். அப்படி ஒரு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்குது. ஸோ இப்போது செத் ராலின்ஸை எதிர்கொள்ள வைக்கணும்னா தான் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பிராக் லெஸ்னர். ஸோ நான் பிராக் லெஸ்னரை கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிராக் லெஸ்னர் வந்துட்டார். பிராக் லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மாஸ்க் ரெஸ்லரையும் அடி பிச்சு எடுத்துட்டாரு. எஃப்ஐ என்ன, ஒவ்வொருத்தருக்கும் சூப்ளாக்ஸ் என்ன, அப்படியே எல்லாம் அடித்து போட்டுட்டு செத் ராலின்ஸ் பக்கம் வந்து நிற்கும் போது ஆல்வேஸ் நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், ஓகே WWE வந்து ரெஸ்ல்மனியாவில் பிராக் லெஸ்னருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ரூமராக ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். அது ஓரளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிற ஸ்டேஜில் போயிருந்தது. ஆனால் பிராக் லெஸ்னருடைய ஆப்பனன்ட்ஸில் ஓபாஃபெமியும் இருந்தார். நான் அதையும் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ நம்ம செத் ராலின்ஸ் மேட்டுக்கு வருவோம். செத் ராலின்ஸ்க்கு இப்போ ரெஸ்ல்மனியாவில் ஒரு ஒருத்தான மேட்ச் வேணும். அதுவும் பாலியம்மன் அட்டாக் பண்ணியிருக்கிறதுனால அதை தட்டி கேட்கறதுக்காக பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்திருக்காரு. ஸ்டோரி லைன் ஓகே, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி வந்திருப்பார். ஆக்சுவலி ஓபாஃபெமி வந்த உடனே நான் வந்து எப்படி எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்னன்னா, நான் எதிர்பார்த்தது செத் ராலின்ஸ் vs பிராக் லெஸ்னர் அகெயின் ஒரு அந்த மேட்சை வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஓபாஃபெமி வந்தோடனே எனக்கு ஒரு அப்செட் தான். பல ஃபேன்ஸ்க்கு அப்செட்டாக தான் இருந்திருக்கும். பட் ஆனால் ஓபாஃபெமி வந்தோடனே அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரசிகர்களும் அப்படி ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஓபாஃபெமியை நெக்ஸ்ட்டு பீஸ்டாகவே பார்த்துட்டாங்க போல இருக்குது. அவர் வந்த உடனே நான் வந்து இதை ஆக்சுவலி எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதாவது வின்ஸ் மெக்மேன் காலத்தில் எப்போவுமே பிராக் லெஸ்னருக்கு தனி மரியாதை உண்டு. அவர் வந்தாலே அரங்கம் மதுரும். அவரை பார்த்தே எல்லாம் பயப்படுவாங்க. ராயல் ரம்பிளில் ஒரு காலத்தில் 15 பேரை எலிமினேட் பண்ணியிருக்காரு தொடர்ந்து முதலாக வந்து. அப்படிப்பட்ட பிராக் லெஸ்னர் இந்த ஓபாஃபெமியை பார்த்து பயப்படுறாரு. பிராகு ஓபாஃபெமியை பார்த்தா பயப்படுவோம் அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்படி தகச்சு போய் நிற்கிறாரு, மறண்டு போய் நிற்கிறாரு. மறந்துட்டான் அப்படின்னு சொல்லணும், அப்படி மறண்டு போய் நிற்கிறாரு. எனக்கே ஷாக் ஆகிட்டு, என்ன பீஸ்ட் தானா இல்லாட்டா பீஸ்ட்டுக்கு க்ளோன் ஏதாவது கொண்டு வந்துட்டீங்களான்னு. ட்ரிபிள் ஹெச் எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அப்படி பார்க்குறாரு. செத் ராலின்ஸ் போயிட்டாரு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு செத் ராலின்ஸுக்கு இதில் வேலை இல்லை அப்படிங்கிறது. அப்போ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை ஓபாஃபெமி அட்டாக் பண்ணிட்டாரு. ஏங்க இவர் எத்தனை ரோமன் ரெயின்ஸ் ஸ்பியர் போட்டாலும் சூப்பர்மேன் பஞ்சு போட்டாலும் எழுந்து நிட்டு அடிக்கிறவர் தான் நம்ம பிராக் லெஸ்னர். அவர் ஓபாஃபெமி நான் F10 ஃபினிஷர் போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். F10 ஃபினிஷரே போடலை, அவர் ஒன்லி சூப்ளெக்ஸ் தான் போட்டார். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் மட்டை ஆகிட்டார். ஏதோ பயங்கரமான அடி விழுந்த மாதிரியும் அதை அடியை தாங்க முடியாத மாதிரியும் பிராக் லெஸ்னர் உருண்டுட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு, இது பிராக் லெஸ்னர் தானே, என்னையா இப்படி பயப்படுறாரு அப்படின்னு. அண்ட் அஃபிஷியலி ரெஸ்ல்மனியாவில் பிராக் லெஸ்னருக்கும் ஓபாஃபெமிக்கும் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி ப்ரோ, இது ஒர்த்தா இல்லையா? சரி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடைய இதில் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடமாக ரெஸ்லிங் பார்க்குறேன். ஒரு NXTயில் இருந்து ரெஸ்லர் மெயின் ராஸ்டரில் வரும்போது நல்ல ஒரு புஷ் கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓபாஃபெமி மற்றவங்களோட ஒரு ஸ்பெஷல் தான், ஓகே, நான் இல்லை அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். ஆனால் முதல் வருடமே பிராக் லெஸ்னர் மாதிரி, ஜான்சனா மாதிரி, அண்டர்டேக்கர் மாதிரி ஒரு ரெஸ்லருக்கு NXTயில் இருக்கிற ரெஸ்லருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் கிடையாது. அதுதான் நிசத்திரமான உண்மை. இப்போ ஓபாஃபெமி NXTயில் 2 டைம் NXT சாம்பியன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அவர் சாதனை பண்ணியிருக்காருப்பா, ஓகே, அவ்வளோதானே சொல்ல முடியும். அவர் மெயின் ராஸ்டரில் இன்னும் சாதிக்கணும்.
சாதித்ததுக்கு அப்புறமா ப்ராக் லெஸ்னர் பக்கம் வந்திருக்கலாம். கரெக்ட் தானே? இப்போ டேரக்ட்லி ப்ராக் லெஸ்னர் பக்கம் வந்ததுனால இப்போ அமெரிக்கன் ஃபேன்ஸ் சந்தோஷப்படலாம், காமன் ஃபேன்ஸ் சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போது செத் ராலின்ஸ் கூட மோதி இருந்தாருன்னா அது ஒரு சீனியாரிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செத் ராலின்ஸ்க்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் பார்த்துருக்கோம். ஸ்டோரி லைனை பாருங்களேன், கரெக்டாக இருக்குது. பார்லிமெண்ட் செத் ராலின்ஸ் தன்னை அடித்ததுனால கோவப்பட்டு தன்னுடைய ஆளான ப்ராக் லெஸ்னர் கூட்டிகிட்டு வர்றாரு. அது ஸ்டோரி நல்லா இருக்குது. இப்போ செத் ராலின்ஸோட கதை என்னன்னே தெரில. அவங்க கோர்த்து விட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ப்ராக் லெஸ்னர் ஒருவேளை ரெஸ்லிங் கேரியரை விட்டுட்டு போனாலும் ஒரு ஃப்யூச்சர் பீஸ்ட் வேணும். இப்போ நான் உங்களுக்கு எதுக்காக இந்த மேட்ச் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக கண்ணை முன்னிட்டு சொல்லுவேன், நீங்களும் சொல்லலாம். ஃப்யூச்சர் ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிறது ஒருத்தர் தேவை. இப்போ ப்ராக் லெஸ்னருக்கும் ரெசல்மேனியாவில் ஓபாஃபெமிக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது ப்ராக் லெஸ்னரோட ஓபாஃபெமி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் பட்சத்தில் ஃப்யூச்சர் ஓபாஃபெமி, அதாவது ஃப்யூச்சரில் இப்போ நம்ம ப்ராக் லெஸ்னர் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஃப்யூச்சர் ஓபாஃபெமின்னு சொல்லிட்டு வர காலத்தில் சொல்லும் போது இருக்குது. அப்படிப்பட்ட ரெஸ்லர் ஆயிடுவார். எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டூ ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் அடுத்த வருஷம் நடத்திருக்கலாம். இப்போவே எதுக்கு ஓபாஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அண்ட் காமன் ஃபேன்ஸோடைய கருத்தாக இருக்குது. அமெரிக்கன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓபாஃபெமி இப்போ தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னர் கூட மோதினவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தகுதி இருந்தது. இது எனக்கு ஒரு கோணத்தில் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா 2023 தான் நினைக்கிறேன், 23 அந்த டைமில் ப்ராக் லெஸ்னருக்கும் ஓமாஸுக்கும் ஒரு மேட்ச் நடத்தினாங்க. ஓமாஸே சும்மா தான் இருக்கார். அவருக்கும் ப்ராகுக்கும் ஒரு மேட்ச்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது முழுக்க ப்ராகுக்கு ரெசல்மேனியாவில் ஒரு வெற்றிக்காக தான் அப்படின்னு. ஸோ அதில் ப்ராக் லெஸ்னரும் வெற்றி பெற்றார். ஓமாஸை பலியாடாக்குனாங்க. அதே மாதிரி ஒரு நைஜீரியன் ஜெயண்டாக ஓமாஸை WWE திருப்பி உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓமாஸ் இப்போ எங்கே இருக்காரு? ட்ரிபிள் ரெஸ்லிங் கம்பெனியில் குண்டியாட்டிட்டு இருக்காரு. வேறு சும்மா தான் இருக்காரு. கரெக்டு தானே? வேறு எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி ஓபாஃபெமியெல்லாம் WWE பண்ண போகிறது இல்லை. அவர் ஃப்யூச்சர் ஆஃப் WWE உருவாக்க போகிறாங்க. அதாவது ப்ராக் லெஸ்னர் WWE இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு பிஎஸ்ட் மாதிரி ஒரு ரெஸ்லர் WWEக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓபாஃபெமி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக தான் ஏர்லி ஃபாஸ்ட்டாக ரொம்ப டூ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபாஃபெமிக்கும் ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடத்துறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது டூ ஃபாஸ்ட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நிறைய ஃபேன்ஸ் இதை ஏற்றுக்குவீங்க, ஏற்றுக்காமல் கூட போவீங்க. ரெசல்மேனியாவில் யாரை வெற்றி பெற வைக்க போகிறாங்க, தோக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டான முடிவாக WWE எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். இது ஓகே, இது எல்லாமே ஓகே நான் சொல்லுவேன். ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ட்ரிபிள் ஹெச்னுடைய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டிருக்கலாம். 2 பேரும் ரெஃப்ரீஸ்லாம் தடுத்து நிறுத்துகிற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிற மாதிரி காட்டிக்கலாம். பட் ஆனால் ஓபாஃபெமி ப்ராகை விட பலமானவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக WWE என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓபாஃபெமி அடித்த ஒரு அட்டிலேயே ப்ராக் மட்டையாகி கீழே பயந்து போய் படுத்து கிடக்கிற மாதிரி காட்டினாங்க. இது வின்ஸ் மெக்மன் என்னைக்காவது பண்ணியிருக்காராங்க அப்படின்னா, ரோமன் ரெய்ன்ஸ் அடித்தா கூட ஒரு காலத்துலலாம் ப்ராக் கிட்ட யாரும் வர முடியாது. வின்ஸ் எப்படி காட்டுவார் தெரியுமா? எவனாக இருந்தாலும். அதுலேயும் ரோமன் ரெய்ன்ஸ் WWE ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லர் அப்போ இருந்தார். யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக ரெசல்மேனியாவில் மோதினார். ஆனால் ப்ராக் லெஸ்னர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கையில் விலங்க போட்டுட்டு ரோமன் ரெய்ன்ஸை அடி நடிச்சிருப்பார். எப்போவுமே ப்ராக்கை டாப்பாக தான் காட்டுவாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹெச் இப்போ ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லருக்காக இப்போ ப்ராக் லெஸ்னரை பலி விட்டுருக்காரு. பலி ஆடாட்டி இப்போ ப்ராக் லெஸ்னர் மாறிட்டார். சரி ப்ரோ, ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும் போது ஒருத்தர் பலியாடுறது ஒன்றும் சாதாரண விஷயம். ஜான்சன் ஆகலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி ஜான்சனை பலியாடானார்னா குந்தர் அப்படிங்கிற ஒரு நல்ல ரெஸ்லர், அவருக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் WWE ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். WWE கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணார். ஆனால் ஓபாஃபெமி இப்போ தான் வந்திருக்காரு. அது சின்ன பையன் தான். ஆள் பக்கம் தான் பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. 26 வயசு தான் ஆகுது. 26 வயசுன்னு சொன்னோன்னு நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. 26 வயசு தான் ஆகுது. இவர் இயர்லியாக கூட கொஞ்சம் ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய மேட்சஸ்லாம் விளையாடி ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் மோதிட்டு ப்ராக் லெஸ்னர் கூட மோதிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இயர்லியாக ப்ராக் லெஸ்னர் கூட மோதும்போது ஓவர் புஷ் மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரெசல்மேனியா மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.